இந்த சிவலிங்கம் தான் நம்ம பயணத்தோட தொடக்கத்துல பார்த்த பூரிராம் நகரத்தூன் கோயில் இருக்கிற இடத்துல கிடைச்ச சிவலிங்கம். அந்த இடத்துல ஒரு காலத்துல இருந்த கெமுர் கோயிலை அலங்கரிச்ச இந்த சிவலிங்கம் இப்ப ராஜபாட் பல்கலைக்கழகத்துல இருக்கு. இந்த சிவலிங்கத்தை உத்து பார்த்தீங்கன்னாலும் இதுவும் பனோங்ராங், முவாங்தாங் போன்ற கோயில்களில் இருக்கிற லிங்கத்தோட தோற்ற ஒற்றுமை புரியும். இத்தனை இடத்துல தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி இருக்கிற 3 அடுக்கு சிவலிங்கம் இருக்கிறது வெறும் தற்செயலான நிகழ்வா? நிச்சயமா இல்லைங்க. பல்லவர் காலத்துல இருந்தே தாய்லாந்துல தமிழர் தாக்கம் இருந்ததற்கான சான்றுகள் கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே கிடைச்சிருக்கு. தெற்கு தாய்லாந்துல கிராபிக்கு பக்கத்துல குளோம்தாம்ல ஒரு பொற்கல்லரோட உரைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதுல தமிழ் எழுத்துக்கள்ல பெரும்பதன் கல்லுன்னு பொறிக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்து உட்பட தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஏராளமான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. குறிப்பா தாய்லாந்துல 100க்கும் மேற்பட்ட பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குன்னு அந்த அரசோட நுண்கலைத்துறை அதிகாரப்பூர்வ சான்றுகள் சொல்லுது. பல்லவ எழுத்து முறை தமிழர்களால கண்டுபிடிக்கப்பட்டது. வர்க்க எழுத்துகளோட இருக்கிறதால எந்த மொழியையும் எளிதில் இதை பயன்படுத்தி எழுத முடியும். பல்லவர்களின் ஆதிக்கம் காரணமா கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த எழுத்து முறை இந்த பகுதிகள் முழுவதும் பரவுச்சு. தாய்லாந்துல இந்த பல்லவ எழுத்து முறையை பயன்படுத்தி பாலி, சமஸ்கிருதம், மான் மற்றும் கெமுர் மொழிகளை எழுதியிருக்காங்க. ரொம்பவே பழமையான பல்லவ எழுத்து கல்வெட்டுகள் குறிப்பா பூரிராம சுத்தியே கிடைச்சிருக்கு. இதை பத்தின தகவல்களும் இந்த அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அங்கோர் காலத்துக்கு முன்னரே சென்லா ராஜ்யத்தை நிறுவன மகேந்திரவர்மனோட சில கல்வெட்டுகள் இங்கே தான் கிடைச்சிருக்கு. இந்த மகேந்திரவர்மனோட இயற்பெயர் சித்ரசேனா. இதுல வியப்பு என்னன்னா கிட்டத்தட்ட இதே காலகட்டத்துல தான் தமிழகத்துல 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு சித்திரகார புலி, மத்த விலாசன், சத்ருமல்லன் இப்படி பல பட்டப்பெயர்களும் இருந்துச்சு. இவ்வளவும் தற்செயலான ஒற்றுமைன்னு உங்களுக்கு தோணுதா? பூரிராம சுத்தி இருக்கிற இந்த மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டுகளுக்கும் தமிழகத்துல பார்க்குற பல்லவ கல்வெட்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.